இப்படிப்பட்ட ஒரு தொடரடங்கி இப்படி கோழைய அரசியல் கோழை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன்னு கொண்டாடலாம். விஜய்னா அரசியல் கோழை தாண்டா, வரலாறு பதிவு செய்யும். நம்மாழ்வார் சொல்றாரு, கரிகஞ்சி நாய சீமான் போடுற எலும்ப தின்னமா வீட்டுக்குள்ளே குலைச்சமான் இருக்கணும். வெளியிலலாம் வந்து குலைச்சின்னு வச்சுக்க, இது போல் குலைச்சின்னு வச்சுக்கேன், ஒரு நேரம் பார்ப்பாங்க, 2 நேரம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கல்லை விட்டஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? சீமானே ஒரு ஓசிக்குடி, அவங்ககிட்ட ஓசிக்குடி வாங்கி குடிக்கிறதுக்கு நீ வந்து இந்த ஒரு பில்டப் பேச்சு பேசிகிட்டு இருக்க. யாரோட அரசியல் தொடநடிங்கி, யாரா அரசியல் கோலை? 15 வருஷமாக கட்சி நடத்தி டெபாசிட் வாங்க கூட துப்பு இல்லாத நாய் நீங்கள் அரசியல் கோலை. 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 108 எம்எல்ஏ ஜெயிச்சு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற நாங்கள் அரசியல் கோலையா? ஏண்டா புறம்போக்கு. அரசியல் ரீதியாக பேசுகிறான்னா அங்கே போய் உட்காந்து எப்போ பாரு மேடையை போடுறதா இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பேசுகிறதா தனி மனித தாக்குதல். அரசியல் கோலை, அரசியல் தொடநடிங்கி. எவன்டா தொடநடிங்கி? வீரலட்சுமி புருஷனை சண்டைக்கு கூப்பிட்டு ஓடி போய் ஒளிஞ்ச நாய் எவன்டா? சீமானுங்கிற பாலியல் பொறுக்கி. புரியுதா? ஸோ பதிலடி இப்படி கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கேன், தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கில் போய் நம்ம மாட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ நீட் எக்ஸாம் சம்மந்தமாக, நீட்டு சம்மந்தமாக பேசுங்க. உங்களை யார் பேசணும்னு சொன்னால் உங்களுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, அதை பற்றி பேசுகிறாங்கன்னா அரசியல் கோலை. கரூர்லேருந்து ஓடிட்டாரு, கரூரில் இறங்கி சண்டை போட்டிருக்கணும். யார் கூட சண்டை போட சொல்கிற? கரூரில் இறங்கி யார் கூட சண்டை போட சொல்கிற? அவங்கள போலீஸ்காரன் கூட சண்டை போட சொல்கிறியா? இல்லை அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்கிட்ட சண்டை போட சொல்கிறியா? ஏன்டா எச்ச கூறிக்கு நாய? கரூரில் இறங்கி சண்டை போட்டிருந்தாருன்னா ஆம்பளன்னு ஒத்துப்போம். ஏன்டா வாயில் வருது அரசியல் கூதி பேசுகிறான். ஏன்டா கரிகஞ்சி கோலை மசுறு தொடநடிங்கடா. நீங்கள் தொடநடிங்கன்னு வச்சுதானா இன்னமும் திமுக போடுற கஞ்சியை குடிச்சிட்டு குலைச்சிட்டு கிடக்குறீங்க. நீட்டு எக்ஸாம்ஸ், நீட்டு தேர்வுக்கு எதிராக தானே போகிறான்னீங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, எங்கள்கிட்ட நீட் ரகசியம் இருக்குன்னு. அதை பற்றி எதாவது பேசுனேன் இன்னைக்கு? பேச துப்பு இருக்கா? துப்பு இருந்தால் எப்படி நீ பேசுவ? நீ அங்கே பேசுனா அங்கே கொடுக்குற அந்த தாய்மாமன் சீர் வராமல் போயிடும். அதனால் எப்படி பேசுவீங்க நீங்கள்? என்னமோ இவனுக்கு தான் வாய் இருக்கிற மாரி சொல்லிட்டு இஷ்டமாக இருக்கு பேசுறது. ஒத்தா நீ தாண்டா கோலை. கரிகஞ்சி நாய, வளப்பு சீமான் விட்டு வளப்பு நாய கரிகஞ்சி, நீ தாண்டா கோலை.